இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது ஐவிஎஃப் மூலமாக இல்லை எனக்கு வேறு ஏதாவது முறையில் ட்வின்ஸ் தரிக்க முடியுமா கருத்தரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்க குடிநீர் வில்லேஜில் போய் செட்டில் ஆகிடுங்க. மேபி உங்களுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனில் வேணும்னா ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வில்லேஜில் நடக்கிற 100 பிரசவங்களில் 40 பிரசவத்தில் ட்வின்ஸ் தான் பிறக்கிறாங்களாம். இதுக்கு காரணம் அங்கே இருக்க உணவு பழக்கம் அண்ட் குடிநீர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் தாண்டி வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உலகத்திலேயே நிறைய நம்பர் ஆஃப் இந்த ட்வின்ஸ் அண்ட் ட்ரிப்ளட்ஸ் குவாட்ரிப்ளட்ஸ்லாம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியாவில் தான். இது எவ்வளவு தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிரசவத்தில் 9 குழந்தை வரைக்கும் கூட அங்கே பெற்றெடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே சாதாரணமான ஒன்றா இருக்குது. ஆனால் முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவே பாவமாக பார்த்தாங்க. அப்படி ட்வின்ஸாக பிறக்கிற குழந்தைகளில் ஒரு குழந்தைய கொண்டுடுவாங்களாம். ஆனால் இப்போ காலம் போக போக இந்த விஷயங்களுக்கு அவங்க பழகிக்கிட்டாங்க. அண்ட் இப்போ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்வின்ஸ் இருக்க ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான்.